என்னை யாரு திராவிடன் சொல்லுங்க, உன்னை இந்தியன்னு சட்டத்தில் எழுதி வச்சிருக்கிறான். அவனை எதிர்த்து முதல்ல போராடு. அங்கிருந்து தமிழன்னு எழுதுறதுக்கான உரிமையை வாங்கு. அதுதான் முதல் தமிழ் தேசியம். வேதத்தை படிச்சா நாக்க அறுக்கணும், காதால கேட்டா காதுல ஈர்த்த காய்ச்சி ஊத்தணும். தமிழ் தேசியத்தின் தந்தை பெரியாருன்னு எழுதி இருக்கிறாரு. கீதையை விட குறளை எடுன்னாரு பெரியாரு. அதுக்கு பிறகுதான் திருக்குறளுக்கே ஒரு மரியாதை வந்துச்சு. நிறைய பார்ப்பனர்களை வடக்கு சோழ அரசர்கள் தமிழ்நாட்டுக்கு அழைக்கிறார்கள். ஒரு பச்சை பொய்ய மாப்போசி எனது போராட்ட நூலில் எழுதியிருக்கிறார். திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானதா என்கிற தலைப்பில் எனக்கு வகுப்பெடுக்க வாய்ப்பளித்த திராவிட பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிடம் என்கிற சொல் 2000 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கருடைய ஆய்வுகள் படி மணிநீதி என்பது கிமு 182 புஷ்யமித்திர சுங்கன் நடைமுறைப்படுத்தினான் என்று அவர் எழுதியிருக்கிறார். அப்படியானால் இப்போ அது ஒரு 182, இப்போ நமக்கு 2025 ஆயிருக்கு. அந்த மனுநீதியிலே திராவிட நாடு, திராவிடம் என்கிற சொற்கள் இருக்கின்றன. அப்போ இந்த சொல்லு ஒரு 2000 ஆண்டா நடைமுறையில் திராவிடன்றது புதுசாக ஏதோ 100 ஆண்டு சொல்ல இல்லை, 2000 ஆண்டு வரலாறுடைய சொல். இந்தியாவில் பழைய இலக்கியங்களில், வட இந்திய இலக்கியங்களில் அவங்க ரிக்வேதம் தான் மிகவும் பழமையானது என்று சொல்லுகிறார்கள். அந்த ரிக்வேதத்தில் அதற்கு முன்பு இங்கு வாழ்ந்த மக்களை அழிப்பதற்கான பாடல்கள் தான் ரிக்வேதம். அதனால தான் நம்மளை படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வேதத்தை படித்தா நாக்க அறுக்கணும், காதால் கேட்டால் காதில் ஈர்த்த காய்ச்சி ஊற்றணும்னு சொன்னதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அதில் இருக்கிறது ஃபுல்லாக தோத்திர பாடல்கள். நீண்ட காலமாக அது வடமொழியிலே இருந்தது. சமஸ்கிருதம் முதல்ல பிராகிருதம், அதுக்கு பிறகு தான் சமஸ்கிருதம். நீண்ட காலமாக அது வாய் வழியாகவே இருந்தது. ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு எழுத்து இல்லை. அப்போ பரம்பரையாக அப்படியே சொல்லிட்டு வருவாங்க, குரு சிஷ்யன் மனப்பாடமாக. இப்போவும் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வேத பள்ளிக்கூடம் இருக்குது. 12 வருஷம் படிக்கணும். ஒரு பாப்பார பசங்களை தான் சேர்ப்பாங்க, வேறு யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வேதத்துக்கும் 4 ஆண்டு அது போல் வச்சுருக்குறாங்க. ரிக்வேதம்னா ரிக்வேதத்தை 4 வருஷம் படிக்கணும். அப்படி அதுக்கான தேவையான நிதி உதவியெல்லாம் சங்கர மடம் பண்ணுது. அவங்களுக்கான வாழ்க்கைக்கான வசதிகளை எல்லாம் ஏற்பாட்டு அந்த பழைய மரபு ஆரிய பார்ப்பன மரபு போய்விடக்கூடாது என்பதற்காக பார்ப்பனர்கள் இன்று வரை இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சங்கர மடம் அதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. அப்படி காலங்காலமாக இருந்த அந்த ரிக்வேதத்தில் அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் மிகப்பெரிய கோட்டையை கட்டி கொண்டு ஆட்சி செய்கிறார்கள். அந்த கோட்டை அடி, ஓ இந்திரனே அந்த கோட்டையை நொறுக்கு, ரிக்வேதத்தில் இருக்குது. அப்புறம் நாம் வேளாண்மை செய்தோம், உழவு தொழில் செஞ்சோம், பயிரெலாம் செஞ்சிட்டு இருந்தோம் திராவிடர்கள். அதை அவங்களால பொறுக்க முடியல. அணைக்கட்டெல்லாம் அப்போ கட்டி இருந்தது ரிக்வேதத்திலே இருக்குது. அந்த அணைகள் எல்லாம் உடை, இந்த நீரெல்லாம் தேக்கி வைக்கிறாங்க, இதெல்லாம் அநியாயம், அந்த அணையை உடைச்சி தண்ணியை விடு அப்படின்னு சொல்லி ஒரு தோத்திர பாடல். பல பாடல்கள் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கு பார்ப்பனர்கள் ஏதோ தாங்கள் மாமிசம், கறி, இறைச்சி உணவு உண்ணாது போல் ஒரு பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே கறி சாப்பிட்டவங்க, பசு மாமிசம் சாப்பிட்டவங்க அவங்க தான். அதுக்கான சான்று ரிக்வேதத்திலே இருக்குது. ராகுல சாங்கிருதாயன் அவர்கள் ரிக்வேத கால ஆரியர்கள்னே ஒரு நூல் எழுதியிருப்பார். அதில் ரிக்வேதத்திலேருந்து நிறைய சான்றுகள் எடுத்து கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த யாகம் நடத்துவது அவங்களுடைய தொழில். யாகத்தில் இந்த பசுவை தூக்கி நெருப்பில் போட்டுறது, வேறு ஒன்றும் இல்லை. காலெல்லாம் கட்டி தூக்கி போட்டு வந்த பிறகு சுற்றிலும் அமர்ந்து கொண்டு பார்ப்பனர்கள் உட்காந்து மந்திரம் சொல்லி சாப்பிட்றது. மத விசாரணையில் நூலில் எந்தெந்த பசுவினுடைய அந்த உடம்பில் எந்தெந்த பாகத்தை சாப்பிட்றதுக்கு என்னென்ன மந்திரம் சொல்லுவாங்கன்னு கூட எழுதியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்த அந்த ஆரிய நாகரிகத்துக்கு முன்னாடி நாம் வாழ்ந்தவர்கள். அதனால்தான் ஜான் மார்ஷல் அவர்கள் 1924 சிந்துவெளி மொஹஞ்சதாரோ அந்த அகழ்வாயு ஆராய்ச்சியை கண்டுபிடித்து வெளியிட்டார். அதற்கு முன்பு வரைக்கும் இந்த 1872களில் வங்காளத்தில் ஏசியாட்டிக் சொசைட்டி என்று ஒன்று அமைத்தார்கள். ஆங்கிலேயர்கள் தான் அமைத்தார்கள். அவங்க தான் இந்தியாவில் மிக சிறந்த பழங்காலம் வேதகால நாகரிகம்தான், வேதம்தான் முதன்மையான நூல், எல்லா இந்திய மொழிகள் அனைத்தும் சமஸ்கிருதத்திலிருந்து வெளிவந்தன என்று
1782ல் அவங்க அப்படி ஒரு முடிவை அறிவிக்கிறாங்க. அத எல்லாரும் நம்புனாங்க. அத தூக்கி பிடித்தார்கள். அவங்க தான் வேதத்தெல்லாம் முதல்ல ஆங்கிலத்துக்கு கொண்டு வராங்க. மேக்ஸ் முல்லர் தான் மொழிபெயர்த்து சேக்ரெட் புக்ஸ் இன் தி ஈஸ்ட்ன்ட்டு ஒரு 50 தொகுதி எல்லா நூல்களாக வேதம், உபநிடதம், பௌத்த நூல்கள் எல்லாம் ஆங்கிலத்துக்கு வருது. அதுக்கு முன்பு வரை ஆங்கிலத்தில் எந்த நூலும் வரவில்லை. அப்போ உலகம் முழுக்க இதை பற்றி தெரிய ஆரம்பிக்கிறது. அப்ப அவங்க என்ன நம்புனாங்கன்னா, எல்லாருமே ஆரியர் வழி வந்தவர்கள் தான். எல்லாமே சமஸ்கிருத மொழிக்கு தான் இந்தியாவில மூல மொழி. தமிழ் உள்பட இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுமே சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது தான் என்று அவர்கள் பரப்பினார்கள். அவர்கள் அத அப்போ அதிலிருந்து எல்லாருமே அதுதான் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த காலத்தில், கால்டுவெல் மிக சிறந்த ஒரு ஆராய்ச்சியை நடத்தி, அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், அவர் கிரேக்கம், ரோமன் பல மொழிகளை கற்று அறிந்தவர் கால்டுவெல். அவர் ஒப்பாய்வு செய்து தான் முதலாக 1856ல் இந்த தென்னிந்திய மொழிகள் அல்லது திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தை எழுதினார். எப்படி ஒரு பொருத்தப்பாடு இருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் ஒரு மொழியிலிருந்து வந்த மொழிகள். வடமொழிக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை முதல் நிறுவியவர் கால்டுவெல். கால்டுவெல்லே சொல்றாரு, நான் இதுக்கு திராவிடன் ஏன் பேர் வச்சேன்னா, தென்னிந்திய மொழிகள்னு வச்சிருக்கலாம். ஆனா திராவிட மொழிகள்னு ஏன் வச்சேன்னா, இது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல கூட இந்த மொழி இருக்கு. பிராகு-இ என்கிற மொழி திராவிட மொழி. வட இந்தியாவுல இன்றைக்கும் இந்தியா முழுக்க பழங்குடி மக்கள் பேசுகிற மொழி திராவிட மொழிகள் தான் அப்படின்னு ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஒரு காலத்தில் நாம் இந்தியா முழுவதும் பரவி இருந்தோம். ஆரியர்கள் வந்த பிறகு அவர்களுடைய படையெடுப்பு, அவர்களுடைய அந்த அவங்களுடைய அந்த அச்சுறுத்தல் காரணமாக நம்மையெல்லாம் விரட்டி நாம் தெற்கே வந்து விட்டோம் என்பதை அண்ணல் அம்பேத்கரும் எழுதியிருக்கிறார். ஆர்ஜி பண்டார்கர் எழுதிய ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா என்கிற நூலை மேற்கோள் காட்டி, அம்பேத்கருடைய எழுத்தும் பேச்சும் தமிழில் 37 தொகுதி வெளிவந்திருக்கின்றன. அதில் முதல் தொகுதியிலே இதை எழுதியிருப்பார் அவர். நாம் தமிழர்கள் இந்தியா முழுவதும் பரவி இருந்தோம். திராவிடர்கள், நாகர்கள், அவர் பல பேரை சொல்லுவார். இது எல்லாம் ஒன்று தான், ஆரியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற தன்மையில் தான் நாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் அயோத்திதாச பண்டிதர் 1890களில் அவர் அமைப்பு தொடங்குறாரு. 1891ல் ஒரு முதல் மாநில மாநாடு நடத்துகிறாரு. அப்போ அவருடைய தன்னுடைய ஆய்வின்படி இங்கே இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை, பட்டியல் மக்களை சாதி பேதமற்ற பூர்வீக திராவிட குடிகள் அப்படின்னு தான் அவர் எழுதுறாரு. இப்போ தமிழரசன் மணியரசன் போன்றவங்கெல்லாம் தப்பாக பதிவு செய்கிறாங்க. அயோத்திதாசர் தமிழன்னு பதிவு பண்ண சொன்னாருன்ட்டு. இல்லை, அவர் 1910ல் சென்சஸ் அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஒவ்வொரு ஆங்கிலேயர்கள் 1771லேருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறார்கள். 10 ஆண்டுக்கு ஒரு முறை சாதி அடிப்படையில் எடுக்கிறார்கள். அப்போ 2011 எடுக்க போகிறாங்கிறதுனால 10லே அயோத்திதாசர் ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அயோத்திதாசர் சிந்தனைகள் முதல் தொகுதி அலோசியஸ் அவர்கள் தொகுத்தது பக்கம் 503ல் இருக்குது, 508, 509ல் இருக்குது. அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை சாதி பேதமற்ற பூர்வீக திராவிட குடிகள்னு பதிவு செய்யணும் சென்சஸ் அதிகாரி அப்படின்னு ஒரு கடிதத்தை சென்சஸ் அதிகாரிக்கு அவர் எழுதுகிறார். அவர் அயோத்திதாச பண்டிதர். அவங்க ஆதி திராவிட மகாஜன சபை என்கிற ஒரு அமைப்பு தான் வைத்து கொண்டிருந்தார். முதல்ல திராவிட மகாஜன சபை, பிறகு ஓராண்டு கழிச்சு அதை ஆதி திராவிட மகாஜன சபை என்று மாற்றி பெயர் மாற்றம் செய்து விடுகிறார்கள். தொடர்ச்சியாக அவங்க இயங்கிட்டு வர்றாரு. அவர் நடத்திய ஏட்டுக்கு பேர் முதல்ல 1907 இதழ் தொடங்குகிறார். அதற்கு பெயர் 1 பைசா தமிழன். ஏன்னா அந்த இதழுக்கு 1 பைசா அப்போ விலை. இப்போ நாம் 25 ரூபா, 30 ரூபா, 50 ரூபான்னு விலை வைக்கிற மாதிரி அவர் நடத்திய இதழுக்கு 1 பைசா அந்த காலத்தில் 1907ல். அதனால் அதுக்கு 1 பைசா தமிழன். அதன் பிறகு ஓராண்டு நடக்குது. அவர் நிறைய இந்த ஆரியர்களுக்கு எதிராக எழுதுறதுனால அச்சகத்தினர் அச்சடித்து கொடுக்க சென்னையில் மறுத்து விடுகிறார்கள். அதனால் அவர் இங்கேருந்து கோலாருக்கு அந்த அச்சக மாத்துறாரு. இதழ் நடத்துகிற பணியை கோலாருக்கு கொண்டு செல்கிறார்.
அங்கே போன பிறகு தமிழன் 1908லேருந்து 14 வரைக்கும் தமிழன் என்கிற இதழினுடைய பேர் தமிழன். ஆனால் அது உள்ளே இருக்கிற செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மக்களை குறிப்பதற்காக அவர் பயன்படுத்திய பேர் ஜாதி பேதமற்ற திராவிட பூர்வீக குடிகள் அப்படின்றது தான் பல இடங்களில் அவர் பொதுவாக பயன்படுத்துவார். இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்திய வரலாறு பல பேர் எல்லாம் பெரியவங்க தான், யாரும் இங்கே பள்ளி மாணவர்கள் இல்லை, எல்லாம் மூத்தவர்கள் தான், ஓரளவுக்கு எல்லாம் நீங்கள் படித்தவர்கள் தான், நமக்கு வரலாறு தெரியும். இந்தியா என்பது என்றைக்கும் வரலாற்றில் ஒரே நாடாக இருந்ததில்லை. தேசியம்னு பேசும்போது நம்ம அடிப்படையில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் என்றைக்குமே ஒரே நாடாக இந்தியா இருந்ததில்லை. 1947 ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறும்போது கூட நமக்கு இங்கே எத்தனை பேர் இருந்தாங்க? 642 562 சிற்றரசர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார், ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். 2 பங்கு நிலத்தை ஆங்கிலேயர் நேரடியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். 1 பகுதி நிலத்தை மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஆங்கிலேயர் போகும்போது சொல்கிறாங்க, நீங்கள் இந்தியாவில் சேர்ந்துக்கிறவங்க சேர்ந்துக்கலாம், பாகிஸ்தானில் சேர்ந்துக்கிறவங்க சேர்ந்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ ஹைதராபாத் நிசாம் அது இஸ்லாமியர்களை அதிகமாக கொண்ட பகுதி, அதனால் அவர் நான் பாகிஸ்தான் கூட சேர்ந்துட்டு போகிறேன்னு சொன்னார். அப்போ தான் வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சர் இராணுவத்தை எடுத்துன்னு அடித்து அவரை நிறைய பணியை வைத்து, ஏன்னா ஏற்கனவே மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இருந்தது பிரிஞ்சப்போ. இப்போ வங்களாதேசம் என்பது பாகிஸ்தான் தான். அது என்ன ஆச்சுன்னா அவங்க உருது மொழியை திணிச்சதுனால இவங்க எங்கள் மொழி உருது கிடையாது, எங்களுக்கு வங்காளம் தான் தாய்மொழி, எதிர்த்து போராட்டம் முஜிபுர் ரஹ்மான் தொடங்கி மிகப்பெரிய கிளர்ச்சி ஆகி அப்புறம் இந்திரா காந்தி படையெல்லாம் அனுப்பி தான் அடிச்சு தான் 1971-72 வங்காளதேசத்தை தனி நாடாக ஆக்கி விட்டாங்க. அப்போ ஹைதராபாத் நடுவில் ஒரு பாகிஸ்தானாக இருந்தால் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நடுவில் தொல்லையாக இருக்குமேனு வல்லபாய் பட்டேல் அடித்து தான் இது பண்ண. அப்போது இந்த ஒவ்வொரு நாடும் இப்போ காஷ்மீர் அது போல தான், அதை அது தனி, அங்கே மக்கள் அதிக எண்ணிக்கையில் இஸ்லாமியர்கள், ஆனால் ஆட்சி செய்த மன்னன் இந்து ஹரிசிங் பேர். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த நேரத்தில் அவன் நான் யார் கூடவும் சேரலன்னா. ஆனால் பாகிஸ்தான் அடித்து ஒரு பகுதியை பிடிச்ச உடனே நேருக்கிட்ட அவர் சரணாகதி ஆனார். ஐயோ என்னை காப்பாற்றுங்க, எங்கள் காஷ்மீரை அவங்க பிடிக்கிறாங்க பாகிஸ்தான். அப்போ தான் அரசியல் சட்டத்தில் 370ன்னு ஒரு விதியெல்லாம் வகுத்து காஷ்மீருக்கு சிறப்பு உரிமைகள் கொடுத்து, இப்போ இந்தியா முழுவதும் நம்ம எங்கே போனால் யார் வேணால் நிலம் வாங்கலாம், வீடு கட்டலான்னு இருந்தது. ஆனால் காஷ்மீரில் மட்டும் வாங்க முடியாதுன்ற ஒரு நிலைமை 2 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது. இந்த மோடி நீக்கிற வரைக்கும் 370 எடுத்துகிட்டு காஷ்மீரியை 3 ஒரு மாநிலம் என்பதையே உடச்சி 3 ஆக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய நாடாளுமன்றத்தில் எது நிறைவேற்றினாலும் காஷ்மீரில் அந்த சட்டமன்றத்தில் நிறைவேறினா தான் உண்டு. அவர்களுக்கு ஒரு அரசியல் சட்டம் இருந்தது, வி த பீப்புள் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு தான் தொடங்கும் அது. அதுக்கு பிறகு இப்போ நமக்கு இருக்கிற அரசியல் சட்டம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்ட்டு இருக்கும். முதல் வரி அவங்களுக்கு அது அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுத்திருந்தார்கள். அப்போ நமக்கு வரலாற்றில் இந்தியா என்பது என்றைக்கும் ஒரே நாடு கிடையாது. இந்திய தேசியம் என்பது ஒரே தேசியம் கிடையாது. இங்கு பல்வேறு இனங்கள், நாம் தமிழர்கள் ஒரு இனம், தெலுங்கர்கள் ஒரு இனம், மலையாளி ஒரு இனம், இப்போ மொழிவாரி மாநிலம் புரிஞ்ச பிறகு தனித்தனி இனம் ஆயிட்டோம். அதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வட இந்திய நூல்கள் நம்ம எல்லாம் திராவிடர்கள் என்று தான் குறித்தன. குமரில பட்டர் 6ஆம் நூற்றாண்டிலேயே ஆந்திர திராவிட பாஷான்னு எழுதியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இப்போ யுவான் சுவாங் சீனாவிலேருந்து பாதிரியாருங்க காஞ்சிபுரத்துக்கு வராரு. வந்தபோது அவர் எழுதியிருக்கார், இந்தியாவை பற்றிய வெளிநாட்டினர் குறிப்புகள் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. நீலகண்ட சாஸ்திரி தான் தமிழாக்கம் பண்ணார். தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் தான் அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவர் காஞ்சிபுரம் வந்த உடனே என்ன சொல்கிறாரு, நான் திராவிட நாட்டு எல்லைக்குள் நுழைந்தேன். அப்போ உங்களுக்கு யுவான் சாங் வர்ற காலத்திலேயே இங்கே இந்த நாடுகளுக்கு திராவிட நாடுன்ற பேர் இருந்திருக்கு. வரலாற்றில் நீண்ட காலமாக இங்கே சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள், அதுக்கு முன்பு பல்லவர்கள் ஆட்சி செய்தார்கள், எல்லாம் இருக்குது. ஆனாலும் இதை ஒட்டுமொத்தமாக வட இந்தியர்கள் நம்மை பார்த்து குறித்த சொல் திராவிடம். அதை ஒட்டி தான் அயோத்திதாசர் ஆதி திராவிடர் மகாஜன சபைன்னு பேர் வச்சார். சென்னையில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம்
இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நான் சொன்னேன் மன்னர்கள் ஆட்சி காலம்ன்ட்டு. பல்லவர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்லவர் ஆட்சி தொடங்கி பார்ப்பனர்கள் வருகை, பார்ப்பனருடைய ஆட்சி என்பது இங்கே ஏற்படுகிறது. பல்லவர்கள் தான் முதல்ல மகாபாரத கதையெல்லாம் தமிழ்நாட்டில் புகுத்துகிறார்கள். அதுக்கு ஆரிய கூத்துன்னு அப்போ பேர். அதுக்கு நிறைய நிலங்கள்லாம் விட்டதெல்லாம் கல்வெட்டு குறிப்புகள்லாம் இருக்குது. ராஜமாணிக்கனார் பல்லவர் வரலாறு எழுதியிருக்கிறார். நிறைய கல்வெட்டு ஆதார அடிப்படையில் எழுதியிருக்கிறார். அப்போ அதிலிருந்து ஆரிய செல்வாக்கு தமிழ்நாட்டில் வளர ஆரம்பிக்கிறது. நீங்கள் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரியத்துக்கு இடம் கிடையாது. திருக்குறளில் ஆரியத்துக்கு இடம் கிடையாது. அதுக்கு பிறகு வந்த வணக்கம் தோழர், அதுக்கு பிறகு வந்த இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்திலேயே ஆரிய திருமண முறை தான் இருக்குது. அதனால தான் பெரியார் வந்து சிலப்பதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். கண்ணகி கோவலன் திருமணம் தீவலம் வர்றது, பார்ப்பனர் மந்திரம் சொல்கிறது எல்லாமே இருக்குது. அப்போ நமக்கு இந்த அது 2ஆம் நூற்றாண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு வரலாற்றில் சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தை. அப்போ அந்த நேரத்திலிருந்து நமக்கு தமிழ்நாட்டில் ஆரியர்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கி பிற்கால சோழர்கள் நிறைய பார்ப்பனர்களை வடக்குந்து சோழ அரசர்கள் தமிழ்நாட்டுக்கு அழைக்கிறார்கள். இப்போ ராஜராஜ சோழனுடைய அவருடைய ஆட்சியில் ராஜராஜ சோழனுக்கு தீட்சை கொடுத்ததே பீகார் பார்ப்பான்னு நம்ம சதாசிவ பண்டாரத்தார் பிற்கால சோழர் சரித்திரம் அதில் எழுதியிருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழக வெளியீடு. அப்போ வடநாட்டிலேருந்து ஆரியர்கள் அப்பயே நிறைய வந்துட்டாங்க இங்கே அதன் நம்முடைய இந்த தமிழ் பண்பாடு ஆரியத்துக்கு எதிரான ஆரிய கலப்பில்லாத நம்முடைய பண்பாடெல்லாம் சிறுக சிறுக போயிட்டு இப்போ எல்லாமே பார்ப்பனமயமாக ஆகிட்டு வந்தது. அப்போ மன்னர் ஆட்சி காலங்களில் எல்லா மன்னர்களிடத்திலும் ராஜகுருவாக பார்ப்பனர்கள் இருந்தார்கள். அதனால் கல்வினாலே வேத கல்வி தான். நீங்கள் எந்த அரசர், அதனால தான் பெரியார் தமிழ் அரசர்களை கண்டித்தார். நீங்கள் பல ஆயிரம் கல்வெட்டுகள் இருக்கின்றன. அதில் வேத பாடசாலைகளுக்கு எவ்வளோ நிலம், அந்த மாணவர்களுக்கு எவ்வளோ எல்லாம் கணக்கு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு அரசன் கூட தமிழ் பள்ளிக்கூடம் கட்டினான்னு எந்த ஒரு கல்வெட்டும் இன்றைக்கு வரைக்கும் யாரும் காட்டலை. இன்றைக்கு வரைக்கும் இருந்தால் தானே காட்டுறதுக்கு. அப்போ தமிழர்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டது. ஆரியம் இங்கே வந்த பிறகு இப்போ சொல்கிறாங்கல்ல, என்ன அவையாரை பெரியாரை படிக்க வச்சார் கேட்குறாங்கல்ல கேள்வி. சங்க காலத்தில் பெண்பால் புலவர் இருந்தாங்க, நாம் மறுக்கலை. ஆனால் ஆரியம் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு, தென்னிந்தியாவிற்கு வந்த பிறகு மனுநீதியில் என்ன சொல்லியிருக்கு? எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காதே, ஏன்னா அவன் வேலை செய்ய மாட்டான். மனு தர்மத்தில் என்ன அடிப்படையாக இருக்குது? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இந்த சூத்திரனுக்கு என்ன கடமையாக இருக்குது? மேலே இருக்கிற 3 சாதியினருக்கும் தொண்டு ஊழியம் செய்கிறது தான் அவனுக்கு கடமையாக இருக்கிறது. அதனால் அவனுக்கு கல்வி கொடுக்காது, அவன் சம்பாதிக்கக்கூடாது, சொத்து சேர்த்து வச்சுக்கூடாது. அதை விட கொடுமை என்னென்னா, சண்டாளர்கள் ஊருக்குள்ளே குடியிருக்கக்கூடாது, ஊருக்கு வெளியில் தான் இருக்கணும். இந்த சண்டாளர்கள்னு மனுவில் சொல்லி இருக்கிறது பட்டியல் பழங்குடி பட்டியல் மக்களை தான் அம்பேத்கர் எழுதியிருக்கிறாரு. அப்போ மனுவில் ஏன்னா ஊருக்கு வெளியில் இப்போ அவங்க தானே இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க சேரி இருக்குது, 6 லட்சம் ஊர் இருக்குது, 6 லட்சம் சேரிகள் இருக்குது. அப்போ ஊருக்கு வெளியில் இருக்கணும்னு மனு எழுந்த இந்து அரசர்கள் தங்கள் மனுநீதியை அடிப்படையாக வைத்து மௌரிய சாம்ராஜ்யத்துக்கு பிறகு, அசோகருக்கு பிறகு புஷ்யமித்திரன் ஆட்சிக்கு வந்தவுடன் அவன் தான் மனுநீதியை முதல் நடைமுறைப்படுத்துகிறான். அப்போ அவன் தண்டோரா போடுறான் நாடு முழுக்க. எங்கெல்லாம் புத்த பிச்சை தலை யாரெல்லாம் கொண்டு வரீங்களோ உங்களுக்கெல்லாம் தங்க பொற்காசு இனாம்னு நாடு முழுக்க தண்டோரா போட்டு புத்த மதத்தை அழிச்சு ஒழிச்சிடுறாங்க. இந்தியாவில் தோன்றிய புத்த மதம் இந்தியாவில் இன்றைக்கி இல்லை. விரல் விட்டு பார்க்குற மாதிரி எங்கேயோ ஒரு சில இடத்துல யாரோ சிலர் நாங்கள் பௌத்தம் தழுவுகிறோம். அண்ணல் அம்பேத்கர் பெரு எண்ணிக்கையில் தழுவினார். அதன் பிறகு ஆங்காங்கே சின்ன ஏன் பௌத்தத்தை எதிர்த்தார்கள்? அது ஆரியத்துக்கு எதிராக இருந்தது, பார்ப்பனருக்கு எதிராக இருந்தது, நால்வர்ணத்துக்கு எதிராக இருந்தது, யாகத்துக்கு எதிராக இருந்தது. இவங்க உயிர்கொலை கொல்லக்கூடாதுன்ன பிறகு தான் பார்ப்பனர்கள் தங்களை தக்க வைத்து கொள்வதற்காக இப்போ அவங்க நாங்களும் கறி சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லி மாறினாங்க. அதன் பிறகு தான் இப்படி இருந்த காலகட்டத்தில் தான் அப்போ படிப்பு கல்வி என்பது முழுக்க மதம் சார்ந்ததாகவும் பார்ப்பனர்களுக்கானதாகவும் இருந்தது. வேத கல்வினா அதுதான். இஸ்லாமியர்கள் ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு மதக்கல்வி, கிறிஸ்தவர்கள் வந்த பிறகு அவங்களுக்கான மதக்கல்வி. மெக்காலே வருகிற வரை
1835 மெக்காலே பொது கல்வி முறையை கொண்டுகிற வரையில் கல்வி என்பது முழுக்க மதக்கல்வியாக தான் இருந்தது. மதுரை நாயக்கர் ஆட்சிகளை பற்றி ஆக்கி பரந்தாமனார் ஒரு நூல் எழுதியிருப்பார். டி நொபிலியை மேற்கோள் காட்டி ஒரு வேத கல்லூரியில் மாணவர்கள் 10,000 பேர் படிக்கிறார்கள். 10,000 பேரும் பார்ப்பனர்கள். இப்போ நம்ம ரெட்டைமலை சீனிவாசன் ஜீவிய சரித்திர சுருக்கம் எழுதியிருப்பார். அவருடைய ஜீவிய சரித்திரத்துக்கு அதில் எழுதியிருப்பார். அவர் நீலகிரியில் படித்தார். 500 மாணவர்கள், மொத்தம் அதில் 495 பேர் பார்ப்பனர்கள். அவர் எழுதியிருக்கார் ரெட்டமலை சீனிவாசன் ஜீவிய சரித்திர சுருக்கம். அப்போ கல்வி என்பது முழுக்க முதல்ல மன்னர்கள் ஆட்சி காலத்திலே அவங்கக்கிட்ட இருந்தது. அதுக்கு அடுத்து ஆங்கிலேயர் வந்த பிறகு அப்படியே இவங்க ஆங்கிலம் படித்து அந்த இடத்துக்கு போயிட்டு அதை அப்படியே தக்க வைத்து கொண்டார்கள். இப்போ காலந்தோறும் பிராமணர்கள்னு அருணன் 8 தொகுதி எழுதியிருக்காரு. வேத காலத்திலிருந்து ராஜீவ்காந்தி காலம் வரைக்கும் பார்ப்பனர்கள் எப்படி தங்களை தக்க வைத்து கொண்டார்கள்ன்ட்டு எழுதியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க அந்த அதனால தான் இங்கே சென்னையில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்த நான்பிராமின் பார்ப்பனர் அல்லாதெல்லாம் சேர்ந்து கூடி பேசி தொடக்கத்தில் திராவிடர் சங்கம் என்பதை நடேசனார் 1913 தொடங்குறாரு. அதனுடைய நோக்கம் என்னென்னா பார்ப்பனர் அல்லாத படித்த இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கணும், பாராட்டு தெரிவிக்கணும், அவங்களெல்லாம் ஊக்கம் கொடுக்கணும், வர வச்சு படிக்க வைக்கணும். அப்போ அந்த காலத்தில் விடுதி நடத்தியவர்கள்லாம் பார்ப்பனர்கள். அப்போ தங்கறதுக்கு கூட சென்னையில் மற்றவங்களுக்கு இடம் இல்லாமல் இருந்ததுனால 1916 திராவிடர் இல்லம், திராவிடியன் ஹோம் என்பதை தொடங்கி வைக்கிறாங்க. அதில் தான் நம்ம ஆர்கே சண்முக செட்டியார், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சார்ந்த துணைவேந்தரை டிவி நாராயணசாமி, இப்படி பல பேர் தங்கி படித்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே அரசியலில் முழுக்க காங்கிரஸ் கட்சி என்பது 1885 தொடங்கப்படுகிறது. அது தொடங்கும்போது அதனுடைய கோரிக்கை இந்தியாவுக்கு சுதந்திரம்னு இல்லை, இந்தியாவில் இருக்கிற ஆட்சி பணிகளை அதை இந்தியர்களே அரசு பணிக்கு எடுக்கணும் அப்படின்றது தான். அதில் முழுக்க பார்ப்பனர்கள் தான் போய் சேர்ந்தாங்க. அதனால தான் பார்ப்பனர் அல்லாதாருக்கு அரசியல் என்பது அவங்க தான். 1915 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தமிழ்நாட்டிலேருந்து சென்னை மாகாணத்திலிருந்து ஒரு 15 பேர் அனுப்புகிறாங்கன்னா அதில் 14 பேர் பார்ப்பனர்களாகவே இருக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு இயக்கம் தேவை என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போது அந்த டிஎம் நாயர் அவர்களும் தியாகராயர் அவர்களும் மற்றும் இருந்த முற்போக்காளர்கள், நம்ம நான்பிராமின் முற்போக்காளர்கள் ஒன்றாக சேர்ந்து 1916 நவம்பர் 20 கூடி பேசுகிறார்கள். ஒரு மாதம் கழித்து 1916 டிசம்பர் 20 அன்று நான்பிராமின் மேனிஃபெஸ்டோ, பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை என்பதை வெளியிடுகிறார்கள். அந்த இயக்கத்திற்கு பேர் தென்னிந்தியர் நல உரிமை சங்கம்னு தமிழ் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் அதற்கு பேர் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SILF என்று சுருக்கமாக சொல்லுவார்கள். அந்த இயக்கம்தான் பார்ப்பனர் அல்லாதாருக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் இதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டது. அந்த இதழுக்கு ஆங்கிலத்தில் ஒரு இதழ் நடத்தினார்கள். அதற்கு ஜஸ்டிஸ் என்று பெயர். தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா, தமிழில் அவங்க நடத்தின இதழுக்கு பேர் திராவிடன். 2-3 நாள் கலந்து பேசுகிறாங்க. அப்போ சென்னை மாகாணம் ஒன்றாக இருந்தது. அதாவது இன்றைக்கி இருக்கிற ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளாவினுடைய ஒரு பகுதி, கர்நாடகத்தின் ஒரு பகுதி சேர்ந்து சென்னை மாகாணமாக இருந்தது. அதில் நாம் தமிழில் என்ன பேர் வைக்கிறதுன்னு பேசி தமிழ் இதழுக்கு திராவிடன் 1/7/1917 திராவிடன் இதழ் தொடங்கின. 1/6 ஜூன் 1 திராவிடன் இதழ் வெளிவருகிறது. இந்த திராவிடன் இதழ் தான் முதலாக, இப்போ காந்தி உங்களுக்கு தெரியும், அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்தார். அங்கே இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாடுபட்டார். இங்கே இந்திய அரசியலுக்கு அவர் இறங்கி வராரு. 1915 இந்திய அரசியலுக்கு வராரு. அப்போ 1917 அவர் மும்பையில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்தியாவுக்கு பொது மொழியாக இந்தி தான் வரணும் அப்படின்னு சொல்லி. 1917 ஜூலை மாதம் 31 அவருடைய பேட்டி வெளிவருகிறது. அதை கண்டித்து திராவிடன் ஏட்டில்
மிகப்பெரிய ஒரு தலையங்கத்தை 1/8/1917 எழுதியிருக்கிறார்கள். அதுதான் முதல் நமக்கு வந்து திராவிட இந்தி எதிர்ப்புக்கான முதல் இது அதுதான். 1/8/1917. அப்போ நமக்கு வந்து இந்தி எதிர்ப்பு என்பது 100 ஆண்டுக்கு மேலே. அதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவை ஒரே ஒரு தேசமாக கட்டமைக்க வேண்டும், ஒரு அரசியல் கட்டமைப்பாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து இயல்பாக குஜராத்தி தாய்மொழி, அவர் குஜராத்தி. இன்னைக்கு மோடிக்கு அமித்ஷாக்கு எப்படி குஜராத்தி தாய்மொழியோ, ஆனாலும் அவங்க குஜராத்தியை உயர்த்தி பேசுறது கிடையாது. அரசியலுக்காக இந்தியை தான் இது பண்ணுறாங்க. அப்போ அந்த திராவிடனில் எழுதுனாங்க, அன்றைக்கு 1917 இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் தொகை 30 கோடி, இந்தி பேசுவோர் எண்ணிக்கை 6.5 கோடி அன்றைக்கு. மீதி இருக்கிறது 23.5 கோடி. அப்போ ஒரு சிறுபான்மை மக்கள் பேசுகிற ஒரு மொழியை பெரும்பான்மை மக்கள் மீது திணிக்கக்கூடாது. அதுதான் திராவிட தேசியத்தினுடைய இந்திய தேசியத்துக்கு எதிராக நாம் குரல் கொடுத்த முதல் குரல் 1/8/1917. இதை திணிக்கக்கூடாது. இந்தியா ஒரு காலமும் இந்தியாவுக்கு பொது மொழியாக வரக்கூடாது, அதற்கான தகுதி அது இல்லை அப்படின்னு அப்பொழுது எழுதினாங்க. அந்த நீதி கட்சி வந்து ஆரியர்களுக்கு எதிராக பலவிதமான அந்த காலத்திலே திராவிட நேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பெரியார் அவர்கள் காங்கிரஸில் இருக்கும்போது அவர் சுயமரியாதை இயக்கத்தை 1925க்கு பிறகு தொடங்கின முன்னாடியே 17 பார்த்திங்கன்னா பார்ப்பனர் அல்லாதார் திருமணம், பார்ப்பனர் அல்லாதார் குடமுழுக்கு அதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது, திராவிட இதழில் பதிவாகிருக்கிறது. அப்போ அவங்க தான் இந்த நீதி கட்சியை சார்ந்தவர்கள் தான் கடுமையாக இந்தியை எதிர்த்து எழுதியிருக்கிறார்கள். அப்போ அதே ஆண்டில் 3 கட்டுரை வந்திருக்கு. இந்தியும் சமஸ்கிருதம் திணிக்கப்படுவது பார்ப்பனர் அல்லாத மக்களை அடிமைப்படுத்துவதற்கு பார்ப்பனர்கள் மேற்கொள்ளும் சூழ்ச்சி முறையாகும். இந்தியும் சமஸ்கிருதமும் தென்னாட்டிற்கு தேவையற்ற மொழிகளாகும். திராவிடன் 25/8/1917. அப்போ நாம் சமஸ்கிருதத்தையும் எதிர்த்திருக்கிறோம், இந்தியையும் எதிர்த்திருக்கிறோம். எப்போ 1917 இப்போ வந்து 100 ஆண்டுக்கு முன்னாடி நாம் எழுதியிருக்கிறோம். அப்போ காந்தி என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது இந்தியை வந்து திணிச்சே ஆகணும். இப்போ நம்ம எதிர்க்கிறோம், இருந்தாலும் அவர் காந்தி விடுற மாதிரி தெரியல. அவர் வந்து 1918 இந்தி பிரச்சார சபை என்பதை சென்னையில் தொடங்குறாரு. அதனுடைய நோக்கம் என்னன்னா, தென் மாநிலங்களில் இந்தியை பரப்பணும், எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டை இந்தியாவோடு கரைத்து விட வேண்டும்ன்றது தான் அவங்களுக்கு அடிப்படையான நோக்கம். அப்போ 1920 சென்னையில் நடைபெற்ற திருநெல்வேலியில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. நம்ம ஊர் சேட்டுங்களும் மார்வாடிங்களும் போய் காந்திக்கு மேடையிலே 50,000 ரூபாய் கொடுத்தாங்க இந்தி பிரச்சார சபைக்கு. இதுக்கெல்லாம் ஆவண பதிவுகள் இருக்குது. காந்தி அதை வாங்கி கொண்டு அவங்களுக்கு நன்றி தெரிவித்து, எதுக்கு இந்தி பிரச்சார சபை இங்கே இந்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து. அப்போ இந்த நீதி கட்சி, நான் சொன்ன நீதி கட்சி 1920 சென்னைக்கு ஆட்சிக்கு வந்து விடுகிறது. இவங்க வந்து இதுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சென்னை பல்கலைக்கழகத்தில், உங்களுக்கு பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக்டர் படிக்கணுன்னா சமஸ்கிருதம் இருந்ததுன்ட்டு. தமிழ் புலவர் படிக்கணுன்னாலே கட்டாயமாக சமஸ்கிருதம்னு ஒரு பாடம் இருந்தது. தமிழ் பண்டிட்டுக்கு எது வரைக்கும் 1926 வரைக்கும் பனகல் அரசர் முதலமைச்சராக இருக்கும்போது ஏபி பாத்ரோ கல்வி அமைச்சர், இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த சமஸ்கிருதத்துக்கு எதிராக ஒரு 10 ஆண்டு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் விரிவாக படிக்கணுன்னா நம்பி ஆரூராடைய நூல் திராவிட தேசியமும் தமிழ் மறுமலர்ச்சியும், அந்த நூல் படிக்கணும். ஏன்னா செனட்டில் சிண்டிகேட்லலாம் நம்ம ஆளுங்க எவ்வளோ சண்டை போட்டாங்கன்னு அதெல்லாம் இருக்குது. சேஷையங்கார் என்பவர் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் தான் பேசுகிறாரு சிண்டிகேட்டில். அப்போ முத்தையா முதலியார் 1918 சொல்கிறாரு, இல்லை சமஸ்கிருதம் வந்து அது வேற மொழி, எங்கள் மொழிக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது, இது தனித்த மொழி என்பதையெல்லாம் நம்பி ஆரூரான் தன்னுடைய இதில் இது பண்ணுறாரு. கடைசியாக என்ன ஆகுதுன்னா, பார்ப்பனர்கள் இறங்கி வர மாதிரி தெரில.
அப்போ பாத்திரம் சொல்லிட்டாரு, அப்படியா சரி, இனிமே வந்து நாங்கள் இது திராவிட அரசு, திராவிட மொழிகளுக்கு மட்டும்தான் செலவு செய்யும், வேறு எந்த மொழிக்கும் நாங்கள் செலவு பண்ண மாட்டோம்னு அரசு ஆணையே போட்டாங்க. அதன் பிறகு 1924 இப்படி ஒரு அரசாணை வெளியிட்ட பிறகுதான் 25ல் சமஸ்கிருதம் படிக்காமல் தமிழ் பண்டிட் புலவர் படிக்கலான்ட்டு ஒத்துக்கிறாங்க. சென்னை பல்கலைக்கழக செனட்லேயும் சிண்டிகேட்லேயும். ஏன்னா அப்போ நமக்கு ஒரே பல்கலைக்கழகம் தான், இப்போ தான் பல பல்கலைக்கழகங்கள். அப்போ 1926 தான் 10 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு சமஸ்கிருதம் படிக்காமல் தமிழை மட்டுமே படித்து ஒரு தமிழ் பண்டிதர் வர முடியும் என்கிற ஒரு நிலை உருவாகிறது. அப்போ இதுதான் நம்முடைய இந்த திராவிட தேசியத்தினுடைய தோட்டத்துக்கான அடிப்படை காரணமாக இருந்தது நீதி கட்சி தான். பல கோணங்களில் நீதி கட்சி இந்த ஆரியத்துக்கு எதிராக, இந்தியத்துக்கு எதிராக, இன்னும் சொல்லப்போனால் இப்போ டிஎம் நாயர் அவர் தான் முதல்ல திராவிட நாடு திராவிடருக்குன்னே அவர் அப்போ பேசியிருக்கிறாரு, எழுதியிருக்காரு. ஜஸ்டிஸில் நம்ம திருநாவுக்கரசு அவர்கள் அவருடைய நூலில் நீதி கட்சி வரலாறு அதில் வந்து அவர் சொல்கிறாரு, அண்ணா அவர்கள் ஹோம்லேண்டில் வந்து எழுதியிருக்காரு. என்னென்னா டிஎம் நாயருடைய மேற்கோளை ஒன் ஆஃப் தி, அதை டிஎம் நாயர் எழுதுறது பற்றி அண்ணா அவர்கள் ஹோம்லேண்ட் இதழில் எழுதியிருக்கிறது. ஒன் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் வாஸ் டு கார்வ் அவுட் ஆஃப் எ செப்பரேட் சாவரின் ரிபப்ளிக் ஃபார் சவுத் இந்தியா. That was the reason why the party was named as South Indian Liberal Federation, devoting a federation of the Telugu, the Tamils, the Kerala and the Karnataka provinces on the basis of the languages. Dr. T.M. Nair, who drafted the constitution of the party, Justice Party, modulated it on the basis of the radical party of the ஃப்ரான்ஸ். அங்கே வந்து ஃப்ரான்ஸில் கிளமன்சோன்னு அங்கே ஒருத்தர் இருந்தார், இந்த ஃபெடரேஷனை பற்றி பேசுகிறவர். டிஎம் நாயர் அங்கே வந்து படித்தவர் ஃப்ரான்ஸில், எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில். அதனால் அதை ஒட்டி அங்கே இருக்கிற ஐரோப்பிய கூட்டமைப்பு படி இங்கே இருக்கிற சென்னை மாகாணம் ஒரு கூட்டமைப்பாகணும், வட இந்தியாவிலிருந்து அறவே நாம் துண்டித்து கொள்ள வேண்டும், இந்த 4 நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டு அமைப்பாக கூட்டரசாக இருக்க வேண்டும்ட்டு டிஎம் நாயர் 1917 ஜஸ்டிஸில் எழுதியிருக்கிறார். 9/11/1917. அதை பற்றி நரகத்தூதன் ஆசிரியர் மனைவி திருமலைசாமியும் எழுதியிருப்பதை திருநாவுக்கரசு அவர்கள் நீதி கட்சி வரலாறு என்கிற நூலிலே பக்கம் 135 எழுதியிருக்கிறார். கேரளம், கன்னடம், ஆந்திரம், தமிழ் பிரதேசங்கள் அடங்கியது தான் தென்னிந்தியா. இவைகள் சேர்ந்தே இன்றைய சென்னை மாகாணம். இந்த தென்னிந்தியாவில் வாழும் மக்கள் ஒரே கூட்டத்தவர், திராவிடர். இந்த 4 சகோதரர்கள் பேசும் பாஷைகள் ஒரே மூலத்திலிருந்து பிரிந்தவை. இந்த தென்னிந்தியா இந்தியாவின் மத்திய அரசிலிருந்து விலகி 4 பிரதேசங்களும் சேர்ந்த கூட்டு அரசு ஏற்பட வேண்டும் என்று எங்கள் தென்னிந்தியர் விடுதலை கழகம் அதற்காகவே ஏற்பட்டது, அதற்காகவே பாடுபட போகிறதுன்ட்டு ஜஸ்டிஸில் 9/11/1917 டிஎம் நாயர் எழுதியதை இவங்க தமிழாக்கம் பண்ணி பேசியிருக்கு. இப்போ நான் சொன்னேன், அந்த கட்சிக்கு பேர் சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆங்கிலத்தில். அப்போ அதுக்கு உண்மையான மொழிபெயர்ப்பு என்ன? தென்னிந்திய நல உரிமை சங்கன்றது நேரு ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு இல்லை. அதனால் இவர் என்ன எழுதுகிறாருன்னா, தென்னிந்தியர் விடுதலை கழகம் அப்படின்ட்டு இவர் மனைவி திருமலைசாமி எழுதியிருக்கிறாரு. அதாவது வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா விடுதலை பெற்று தனியாக ஒரு கூட்டாட்சியாக இருக்கு. ஆனால் நாயருக்கு பிறகு வேறு யாரும் நீதி கட்சியில் அப்படி பேசுன மாதிரி நமக்கு தெரியல, தொடர்ந்து அதுக்கான சான்றுகள் அதிகமாக கிடைக்கல. அப்போ இப்படிப்பட்ட இந்த இயக்கம்தான் எனக்கு பின்னாடி நம்ம கருணாநிதி இடஒதுக்கீடு பற்றி எல்லாம் வகுப்புரிமை பற்றி பேசுவார். நான் இந்த தேசிய இனம் விடுதலை தொடர்பாக நீதி கட்சியினுடைய பங்களிப்புகள் அதை பற்றி மட்டும்தான் இந்த 1 மணி நேரத்தில் பேசி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நீதி கட்சி தான் நமக்கு வந்து இந்த பார்ப்பனர் அல்லாதார் அனைவரும் திராவிடர்கள், நாமெல்லாம் திராவிடர்கள்,
நாம் இந்தியர்கள் கிடையாது. நாம் இந்தியாவிலிருந்து பிரிந்து தனியாக சேர்ந்து ஒரு கூட்டரசாக வாழ வேண்டும். நாம் எல்லாம் ஒரே தேசிய இனம், ஒரு கூட்டமைப்பு அப்படின்ற தத்துவத்தை, கொள்கையை இந்த நீதி கட்சி உருவாக்கியது. தந்தை பெரியார் அவர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அவர் காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸில் 1919 வகுப்புரிமையை கேட்டுக்கொண்டே போராடி கொண்டே இருந்தார். அதன் பிறகு அது நிறைவேறாத பட்சத்தில் காங்கிரஸ் என்பது பார்ப்பனர்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் அது பாடுபடும், நமக்கு பயன்படாது. ஆகவே காங்கிரஸை ஒழிக்கத்தான் என் வேலைன்ட்டு வெளியே வந்துடுறாரு. அப்போது பெரியார் 1926 25 குடியரசு இதழை தொடங்குகிறார். 2/5/1925 குடியரசு இதழை தொடங்குகிறார். 1926 அவர் பெரியார் இந்திய பற்றி தமிழிற்கு துரோகமும் இந்தியின் ரகசியமும் ஒரு கட்டுரை எழுதுகிறார் பெரியார். அது 26 இப்போ பல பேர் என்னென்னா பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடுவில் பூந்துட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் நிறையா 26 பெரியார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த பெரியார் அவர்கள் 26 சொல்லும்போது சொல்கிறாரு, அதாவது இந்தியால் பயனடைபவர்கள் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான், நாம் ஒன்றும் கிடையாது. அதை படிச்சுட்டு அவனுங்க தான் வட இந்தியாவிலெல்லாம் நிறைய போகிறானுங்க. இந்திக்கு இப்போ 1 கோடி ரூபாய் வேணும்னு கேட்குறாங்க. எதற்கு 1 லட்சம் தேவைன்னு சொல்கிறாங்க இந்தி பிரச்சார சபைக்கு. எதற்காக? அதுக்கெல்லாம் நாம் ஏன் பணம் தர வேண்டும்? இந்தியை படித்து விட்டு செல்பவர்கள் தான் பார்ப்பனர்களாக அவங்க இருக்கிறாங்க. அதனால் அதுக்கெல்லாம் நம்ம தர தேவையில்லை அப்படின்ட்டுலாம் எழுதிட்டு நிறைய செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் கூட பெரியார் 1929 முதல் சுயமரியாதை செங்கல்பட்டு மாநாட்டில் ஒரு தீர்மானத்தில் சொல்லுவார், நாம் அதாவது தாய்மொழி கல்விக்கும் அரசு மொழி அப்போ ஆங்கில மொழிக்கும் 2க்கும் மட்டும்தான் அரசாங்கம் செலவு செய்யணும், மற்றதுக்கெல்லாம் அரசு பணத்தை செலவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாரு. அப்புறம் 1929 கூட இந்தியை கண்டித்து பெரியார் இந்தி புரட்டு 26/1/1929 எழுதியிருக்கிறார். பெரியார் அவர்கள் அதற்கு எழுதியிருக்கிறார். இந்தியை கண்டித்து 1931 பேசியிருக்கிறார். 7/5/1931 நன்னில மாநாட்டில் இந்தி எதிர்ப்பு தீர்மானமே போட்டிருக்கிறோம். 7/5/1931. அப்போ இந்த இன்னைக்கு நாம் இந்திய திணிக்கிறதை பற்றி பேசிங்கிறோம். நாம் 100 ஆண்டுகளாக இந்தியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதற்காக தான் இதையெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீதி கட்சி ஆட்சியில் இருந்தவரை 16 வருஷம் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது. அப்போ 1934-35 சென்னை மாநகராட்சியை காங்கிரஸ் கைப்பற்றி விடுகிறது. அப்போ காங்கிரஸ் 34 தான் மாநகராட்சியாக மாறுது. தியாகராயர் தலைவராக வந்ததெல்லாம் நகராட்சி தான். 1920 சென்னை நகரமன்ற தலைவர் தான் தியாகராயர், மேயர் இல்லை. 34 தான் மாநகராட்சியாக விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அப்போ 34-35 காங்கிரஸ் கைப்பற்றி விடுகிறது. அப்போது மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் போடுறாங்க, சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இந்தியை ஒரு பாடமொழியாக கற்பிக்க வேண்டும்னு. அப்போ அரசாங்கம் அதை ஏற்றுக்க முடியாது, இது எங்கள் நீதி கட்சியினுடைய கொள்கை கிடையாது, அதனால் அதுக்கு அனுமதி அளிக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அப்போ 2 ஆண்டு அது போல். அப்போது இந்த அதாவது நீதி கட்சி ஆட்சியில் இருந்தவரை 1920 36 வரைக்கும் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் இந்திக்கு எந்த இடமும் இல்லை. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதன் பிறகு 1937 தேர்தலில் நீதி கட்சி தோல்வி அடைந்து விடுகிறது. ராஜாஜி ஆட்சிக்கு வராங்க காங்கிரஸ். இந்த இந்திக்கு எதிர்ப்பாக இது இருக்குதுன்ற அந்த கோபத்தின் காரணமாக தான் ராஜாஜி முதலமைச்சராக வந்தவுடனே இந்தியை 125 பள்ளிகளில் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை கட்டாய பாடமாக திணிக்கிறார். அப்போ மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் எழுகிறது, மாபெரும் போராட்டம். அந்த போராட்டம் ஏறத்தாழ 1.5 ஆண்டு காலம் நடைபெற்றது. அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம். மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், மறியல்கள் தொடர்ந்து அன்றாடம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்போ ஒரு கட்டத்தில் தமிழர் பெரும்படை என்று ஒரு 100 பேரை திரட்டி
திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு பெரிய 42 நாள் நடைப்பயணமாக வர்றாங்க. ஏன் அவங்களுக்கு என்ன வேலைன்னா, பகலெல்லாம் எல்லா ஊர்லேயும் கட்டாய இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க. அதான் இரவில் ஒரு பொதுக்கூட்டம், பகலில் வர்ற ஊர்லெல்லாம் அதை பற்றி பேசிட்டு வருவாங்க. அங்கங்கே வரவேற்பு கூட்டங்கள். 2 இடத்துல வெள்ளம்லாம் வந்தது. கழுத்தளவு தண்ணியிலலாம் அப்போல்லாம் பாலம் இல்லை. அதிலெல்லாம் நீந்தி தான் கரை சேர்ந்து வந்தாங்க. தமிழ் மொழி காப்பதற்காக. அதில் 100க்கு 100 பேர்னா 90 பேர் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர்கள். பெரியாருடைய தமிழ் புலவர்கள் ஒரு 10 பேர் தான், மற்றவங்கெல்லாம் 90 பேர் இவங்க தான். மிகப்பெரிய அந்த படை வந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் அதுக்கு வரவேற்பு 11/9/1938 அன்னைக்கு தான் சென்னையில் 1.5 லட்சம் பேர் கூடினாங்க. போக்குவரத்து வசதிகளே இல்லாத அந்த காலத்தில் 1.5 லட்சம் பேர் அந்த கடற்கரையில் கூடியிருந்தார்கள். மறைமலையடிகள் தலைமை. பெரியாரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, அதுக்கு யார் தகுதியானவங்களோ அவங்கள நம்ம கூப்பிட்டு வச்சுருவோம் அப்படின்ட்டு மறைமலையடிகள் தலைமை. நாவலர் சோமசுந்தர பாரதியார் வரவேற்புரை, பெரியார் இறுதி உரை. அப்போது அந்த வரவேற்பில் தான் அப்போ தான் சொன்னாங்க, நாங்கள் மறியல் பண்ணி பார்த்தோம், போராட்டம் பண்ணி பார்த்தோம், என்னென்னவோ சிறை, பெண்கள் எக்கச்சக்கமான சிறை, ஏராளமான பேர், ஆயிரக்கணக்கான பேர், பெண்கள், குழந்தைகள், 32 கை குழந்தைகள் கூட சிறை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்போ அந்த கடற்கரை கூட்டத்தில் தான் அறிவிக்கிறாங்க, இந்தியாவில் இருப்பதால் தானே நீ இந்தியை திணிக்கிறாய், போ, உன்னுடைய இந்தியாவும் வேணாம் நீயும் வேணாம், தமிழ்நாடு தமிழர்க்கே. முதல் முழக்கம் தான் 11/9/1938 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியாரும் சொன்னார், நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் சொன்னார், மறைமலையடிகளும் சொன்னார். அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் 3 பேரும் அந்த முழக்கத்தை முழங்கினார்கள். அதுக்கு பிறகு மற்ற 2 பேர் சொல்லலை, பெரியார் மட்டும்தான் கடைசி வரைக்கும் சொன்னார். அதான் இதில் இருக்கிற சிறப்பு. மற்றவங்கெல்லாம் வந்து மறைமலையடிகள் அன்னைக்கோட விட்டார். அவர் முற்றும் துறந்த முனிவர், தீட்சை வாங்கின சாமியார். அதனால அரசியல் எனக்கு வேணாம், கூப்பிட்டாங்க நான் வந்தேன் அப்படின்ட்டு போயிட்டார். நாவலர் சோமசுந்தர பாரதியார் காங்கிரஸ்காரர். அவங்க குடும்பத்தில் பல பேர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் 5 பேர் சிறைக்கு போனவங்க. நாவலர் சோமசுந்தர பாரதியார் வீட்டில் அவர் கடற்கரை கோட்டிலே பேசுகிறார், நான் இன்றைக்கும் காங்கிரஸ்காரனே அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ அவங்கெல்லாம் விட்டுட்டாங்க. பெரியார் மட்டும்தான் அந்த 38 தொடங்கிய அந்த வட இந்திய எதிர்ப்பு என்பதை கடைசி வரைக்கும், மறைகிற வரைக்கும் கைவிடவில்லை. அது வந்து 1938 பெண்கள் மாநாடு நடக்குது. 13/11/1938 தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு. அந்த மாநாட்டில் தான் அவங்க வந்து பெரியார்னு பட்டம் கொடுக்குறாங்க. ஏன்னா எங்கள் தாய் தந்தையரை விட எங்களுக்காக நீங்கள் அதிகமாக பாடுபடுறீங்க, பெண் மக்களுக்காக. ஏன்னா பெண்கள் நல்லா படிக்கணும். முதலாக பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் பெரியார் தான். மனுநீதியில் 8 வயசுக்குள்ளே பெண்களை திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு இருக்குது. நான் சொல்லலை, அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரி எழுதியிருக்கார், இந்து மதம் எங்கே போகிறதுன்ற நூலில். 8 வயதுக்குள்ளே. ஏன்னா அந்த பருவம் அடைவதற்கு முன்னாடி திருமணம் பண்ணிடணும். பருவ வயது வந்துட்டால் ஆண்களை பார்த்தா விரும்ப தோணும். அப்போ நம்ம வர்ணத்தை தாண்டி வேற ஒரு வர்ணத்தானை அவர் நேசிக்க தோன்றும். வர்ண கலப்பு ஏற்பட்டு விடும். அப்போ ஜாதி கலப்பு ஏற்படாமல், வர்ண கலப்பு ஏற்படாமல் தடுப்பதற்காக 8 வயதுக்குள் திருமணம் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது. இதெல்லாம் கண்டித்தவர் பெரியார். 30 வயசு வரைக்கும் கூட பெண்களுக்கு திருமணம் செய்யாமல் படிக்க வைங்கன்னு கூட விருதுநகர் மாநாட்டில் தீர்மானம் போட்டுக்கிறார். பெண்களுடைய திருமண வயதை பெரியார் மாற்றிக்கிட்டே போவார் அப்பப்போ. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. ராமானுஜர் அதில் எழுதியிருப்பார், ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்கும்போது சீதைக்கு வயது 6, ராமனுக்கு வயது 12. நான் சொல்ல, வால்மீகி ராமாயணத்திலிருந்து அக்னிகோத்திரம் ஆக இப்படி அது வந்து. அப்போ பெரியார் வந்து நம்முடைய திராவிட தேசியம் என்பது ஒரு பண்பாட்டை சார்ந்தது, இந்த பெண்ணுரிமைக்கானது. 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் தான் அவர் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், பெண்களுக்கு வந்து விவாகரத்து உரிமை வேண்டும்லாம் சொன்னார். அதை அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்தார். இந்து மசோதாவில் அதை அம்பேத்கர் செய்ய முயற்சி செய்தார். அது நிறைவேறல, தோல்வி ஆயிடுச்சு. அப்போ பெரியாருடைய தேசியம் என்பது, அவர் என்றைக்கு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினாரோ அன்று முதல் வட இந்திய எதிர்ப்பாளராக மாறினார். இந்தி புரட்டில் எழுதுவார் 1929. வடநாட்டு தலைவர்களை அழைத்து வருகிறார்கள் இந்தியை பரப்புவதற்காக. வடநாடு தென்னாடுன்னு அப்போ பெரியார் வந்து எழுதுறாரு.
1930 பெரியார் சேலத்தில் வன்னியர்கள் மாநாட்டில் பேசும்போது பேசுகிறார், இந்தியா ஒரு நேஷனா, பல்வேறு மொழிகள் காட்சி சாலையாக, பல்வேறு காட்சிகள், பல்வேறு மதங்கள் ஒரு காட்சி சாலையாக இருக்கிறது, இந்தியா ஒரு நேஷனா என்கிற கேள்வியை பெரியார் எழுப்பினார். தொடர்ந்து இப்படி பெரியார் 1938 பெரியார் பெண்கள் மாநாட்டில் பேசுறதுக்கு ஓராண்டு சிறை, அடுத்த நாள் பெண்கள் மறியலை தொடங்கி வச்சதுக்கு ஓராண்டு சிறை. இது ரெண்டுத்துக்கும் இதுக்கு ரூ. 500 அபராதம், அதுக்கு ரூ. 500 அபராதம், ரூ. 1000 அது கட்ட தவறுனா அதுக்கு ஓராண்டு, 3 ஆண்டு சிறை. நினச்சி பாருங்கள், சாதாரணமாக பெண்கள்லாம் போய் மறியல் தான் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் 6 மாதம் சிறை. அதாவது ஆங்கிலேயன் கூட கொடுக்கக்கூடாத அளவுக்கு தண்டனையை ராஜாஜி அன்றைக்கு எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும், இந்தி எதிர்ப்பாளர்களை ஒழிக்க வேண்டும். அப்போ தான் ஆனந்த விகடனில் எழுதினாங்க நிறைய இந்தி எதிர்ப்பு போராளிகளை பற்றி கடுமையாக. கல்கி அப்போ தான் எழுதினார். அவர் அப்போ கல்கி இதழ் ஆரம்பிக்கல, ஆனந்த விகடனில் பொறுப்பாசிரியர். அப்போ எழுதுகிறார், தமிழ்நாடு தமிழருக்கேன்னு நாம் சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணார்னா எலிவலை எலிகளுக்குன்னு எழுதினார். பெரியாருக்கு கோவம் வந்துச்சு, எலிவலை ஆனாலும் தனி வலை வேண்டும் அப்படின்ட்டு மறுபடியும் அவருக்கு மறுப்பு கொடுத்து எழுதினாங்க. அப்போ நாம் இந்த திராவிட இயக்கம், அதாவது பெரியார் சுயமரியாதையிலிருந்து இருந்து வந்த போதும் இந்த 1938 இந்திய எதிர்ப்பு போராட்ட நேரத்தில் பொப்ளி ராஜா நீதி கட்சி தலைவர் பதவி விட்டு விலகிறாரு. விலக வைக்கிறாங்க, ராஜாஜி தான் கட்டாயப்படுத்தி விலக சொல்கிறாரு. அவர் விலக மாட்டேன்னாலும் மற்ற ஜமீன்தார்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஜமீன்தாரி ஒழிப்பு கொண்டாந்து நான் உங்களெல்லாம் ஒழிச்சிடணுன்னு மற்றவங்கெல்லாம் மறந்து போய் பொப்ளியை தலைவர் பதவியிலேருந்து விலக சொல்கிறாங்க. இப்போ தலைவர் 16 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்த ஒரு கட்சிக்கு 2 மாதம் தலைவரே இல்லை, தலைவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு காலியாக இருக்குது. அப்போ கியாபே விஸ்வநாதமும் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களும் 2 பேரும் போயிட்டு பெரியார் இங்கே வச்சா தொண்டர்கள்லாம் பேசுவாங்கன்னு பெல்லாரி சிறையில் கொண்டு போய் வச்சார் ராஜாஜி. அங்கே போய் தான் இவங்க 2 பேரும் போய் பார்த்து பேசி, இந்த கட்சிக்கு தலைவரே இல்லை, கட்சி வீணாக போகுது, நீங்கள் தலைவராக வந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. பெரியார் விருப்பம் இல்லைன்றாரு. இருந்தாலும் இவ்வளோ பெரிய நீதி கட்சிக்கு தலைவர் இல்லாமல் வீணாக போயிடுமே அப்படின்னும்போது வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. அப்போ அங்கே அவருடைய தலைமை உரையெல்லாம் எழுதி வாங்கிட்டு வராங்க பெல்லாரி சிறையிலிருந்து. 1938 டிசம்பர் மாதம் 29, 30, 31 3 நாள் சென்னையில் நீதி கட்சி மாநாடு. அந்த மாநாட்டில் தான் பெரியாரை தலைவராக அறிவிக்கிறார்கள். பெரியாருக்கு போட்ட மாலையெல்லாம் அவர் படம் ஒன்று பெருசாக அலங்கரித்து வச்சு ஏடி பன்னீர்செல்வம் அந்த மாலையெல்லாம் அவருக்கு போடுவார் அந்த படத்துக்கு. அப்போ பெரியாருடைய தலைமை உரை அங்கே வாசிக்கப்படுகிறது, ஏடி பன்னீர்செல்வம் படிக்கிறாரு. முடியும் போது தமிழ்நாடு தமிழருக்கு தான் முடியும். அப்புறம் அவர் சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு நீதி கட்சியினுடைய பொதுக்குழு பேலஸில் நடக்குதுங்க, பட்டினப்பாக்கத்தில் இருக்குது, ராஜா அண்ணாமலை செட்டியாருடைய பங்களா. அங்கே கூட்டம் நடக்குது. அப்போ அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் எங்களுக்கும் தலைவர், எங்கள் ஆந்திரா நம்மோடு இருக்குது, என்ன சென்னை மாகாணம் ஒன்றா இருக்குது, மொழிவாரி மாநிலம் பிரியல, கேரளர்களுக்கும் தலைவர், கன்னடர்களுக்கும் தலைவர், எல்லாருக்கும் தலைவர், நீங்கள் இனிமேல் தமிழ்நாடு தமிழருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு நீதி கட்சி பொதுக்குழுவில் கேட்குறாங்க. அதனால் பொதுக்குழுவினோட முடிவின்படி தான் அது திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு 39 மாற்றப்படுகிறது. 9/12/1939 குடியரசு ஏட்டில் தான் முதலாக திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு பெரியார் எழுதினார். தன்னிச்சையாக அதை பெரியார் செய்யலை. அப்போ அதே போல் நீதி கட்சி மாநாடுங்க எல்லாமே பார்ப்பனர் அல்லாதார் மாநாடுன்ற பேரில் தான் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ தான் இவங்க நினைக்கிறாங்க, நாம் இவ்வளோ பேர் இருக்கிறோம், அந்த 3 பேரை மையப்பட்டு ஏன் அந்த பேரால் நாம் நடத்தணும் அல்லாதார்னு, நமக்குன்னு ஒரு பேர் வேணும். அப்போ நீதி கட்சியினுடைய பேரை பெரியார் தலைவராக வந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு 1944 சேலத்தில் நீதி கட்சியினுடைய பெயரை திராவிடர் கழகம்னு மாற்றணும்னு ஓராண்டாக முயற்சி பண்ணாங்க. அதுக்கான தீர்மானங்கள் 1943 இருக்குது. 10 மாநாடுகளில் தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆனால் பொய்யர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் தமிழர் கழகம்னு வச்சாங்க, மதியம் உணவு இடைவேளைக்கு பிறகு பெரியார் அண்ணாவும் சேர்ந்து அதை திராவிடர் கழகம்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா பெரியார் தமிழர் இல்லை, அதனால் தமிழர்னு வச்சா நமக்கு இடம் இல்லாமல் போயிடும்னு சொல்லி மாற்றிட்டாரு அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. அருவாபாலம் தான் முதல்ல அந்த பொய்யை எழுதுனது ஒரு 15-20 ஆண்டுக்கு முன்னாடி. அப்பயே நான் மறுத்து எழுதினேன். இப்போ திராவிடர் கழகம் பெயர் மாற்றம் ஒரே நாளில் நடைபெற்றதான நான் ஒரு 10 பக்கம் எழுதியிருக்கிறேன். இல்லை, இதுக்கு பல்வேறு முயற்சிகள் பல்வேறு மாவட்டங்களில் தீர்மானம் போட்டிருக்காங்க. திராவிட
நீதி கட்சியினுடைய பெயரை தான் திராவிடர் கழகம்னு மாற்றணுன்ட்டு. அப்போ அப்படி மாற்றினாங்க. அப்படி மாற்றும் போதும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திராவிடர் கழகம் மாற்றின பிறகும் இது முழுக்க முழுக்க பேர் தான் திராவிடர் கழகம்னு இருக்குமே ஒழிய ஒரு நாளும் திராவிடர் கழகம் பிற மொழியாளர்களுக்கு ஆதரவாக இருந்ததில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஆந்திரா பிரிவினை பிரச்சனை 52லேருந்து 53, சென்னை தலைநகர் பிரச்சனை ஆந்திராக்கா தமிழ்நாட்டுக்கான்னு. பெரியார் தமிழ்நாட்டு பக்கம் தான் நின்னார். சென்னை கடற்கரையில் பேசினார். 1/2 1953 லட்சக்கணக்கான பேர் முன்னாடி பேசினார். நீ ஆந்திராக்காரன் பிரிஞ்சு போயிட்ட, அதுக்கப்புறம் எதுக்கு நீ வந்து இதை கேட்குற? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஒரு 5 வருஷம் தற்காலிக தலைநகராக இருக்கட்டும்னு கேட்குறாங்க. உயர்நீதிமன்றங்க 5 வருஷம் இருக்கட்டும், தலைநகர் நாங்கள் புதுசாக கட்டுற வரைக்கும் இங்கே இருக்கட்டும்னு. பெரியார் முடியவே முடியாது. எப்போ பாகப்பிரிவினை என்று ஒன்று நடந்து விட்டதோ, நீ வந்து உன் இடத்துலையே தான் போய் செஞ்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து நான் சமையல் செஞ்சு கேட்குறேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. இந்த உதாரணத்தை சொல்லியே பேசுகிறாரு. ஆனால் இதை என்ன பண்ணுறாங்கன்னா, மாப்போசி போன்றவர்கள் பொய்யா பெரியார் மீது ஒரு கற்பனையை எழுதிடுறாரு. எனது போராட்டத்தில் தலைநகர் சென்னை எங்கே இருந்தால் என்ன, ஆந்திராவில் இருந்தால் என்ன, தமிழ்நாட்டில் இருந்தால் என்ன, திராவிடத்தில் தானே இருக்க போகுது அப்படின்னு பெரியார் சொல்லிட்டாருன்னு ஒரு பச்சை பொய்யை மாப்போசி எனது போராட்ட நூலில் எழுதியிருக்கிறார். இப்போ படிக்கிற இளைய தலைமுறையெல்லாம் அதை தான் படிக்கிறாங்க. இந்த பழைய உண்மைகள் பல பேருக்கு தெரியறதில்ல. அதனால அருகோபாலன் சொல்கிற பொய், அருகோபாலன் நிறைய பச்சை பொய்களை சொல்லுவார். அதை பெரியார் கன்னடியர், காஞ்சி பழைய செத்துப்போன சங்கராச்சாரி சந்திரசேகரர் அந்த ஆளு கன்னடியர், 2 பேரும் சேர்ந்து அரசியல் துறையிலையும் ஆன்மீக துறையிலையும் தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டாங்கன்னு எழுதினார். உண்மையிலே அது கிடையாது. பெரியார் ஒரு நாளும் சங்கராச்சாரியை சந்தித்தது கிடையாது, பேசுறது கிடையாது, சங்கராச்சாரிக்கு ஆதரவாக நடந்ததும் கிடையாது. ஆனால் அந்த அருகோபாலன் யாரை குருநாதர்னு சொல்கிறாரோ அந்த மாப்போசி தான் வந்து சங்கராச்சாரி பார்த்தாரு. பார்த்தது மட்டும் இல்லை, செங்கோலில் எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து பாப்பார பசங்கள்லாம் படிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு அமெரிக்காவுக்கு போகிறாங்க, நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க. இந்த பழைய பரம்பரை அந்த வேத மந்திரம் படிக்கிற இதுவே அழிஞ்சிடும் போலக்குது. அதனால் நீங்கள் சொல்லி பாப்பார பசங்களை தடுத்து வேத மந்திரங்களை கற்றுக் கொடுக்குற இதுவே நடத்துங்கன்னு மாப்போசி சங்கராச்சாரிக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. எப்படிக்கு இது பாருங்கள் நியாயம். அவர் தலைவராக ஏற்றுக்கிற சீமான், இந்த அருகோபாலன் போன்றவர்கள் தான் பெரியாரை வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லுகிறாங்க. இப்போ இந்த திராவிடர் கழகம் என்ற பெயரில் இருந்த போதிலும் நாம் ஒரு நாளும் எல்லை பிரிவினையிலும் சரி, வடக்கெல்லை தெற்கெல்லையில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக நின்னோம். ஒரு நாளும் பெரியார் வந்து பிற மொழி ஆதரித்து பேசுனதே கிடையாது. பெரியார் வந்து 5/6/1960 தமிழ்நாடு நீங்கிய வரைபடத்தை எரிச்சார். அதில் ஆந்திராவும் தான் இருந்தது, கர்நாடகம் தான் இருந்தது, கேரளா எல்லாம் தான் இருந்தது. நாம் தமிழ்நாடு அதாவது இப்போ திராவிட நாடு திராவிடருக்கேன்னு ஆரம்பித்த பிறகு 39 ஆரம்பித்தோம். 1956 இந்தியா மொழிவாரி மாநிலமாக பிரியுது. 1/11/1956 இந்தியா முழுக்க மொழிவாரி மாநிலமாக பிரியுது. அப்போ எல்லாம் தனித்தனி மாநிலமாக பிரிஞ்சு போயிட்ட பிறகு பெரியார் அப்பயே திருச்சியில் பொதுக்குழு கூட்டுறாரு. 5ஆம் தேதி நவம்பர் 5 1956 இனிமேல் திராவிட நாடு கிடையாது, ஏன்னா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, நாம் வந்து இனிமேல் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு தான் பெரியார் அறிவிக்கிறார். அப்போ 1956 தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஆரம்பித்த பெரியார் அது கடைசி வரைக்கும், அவர் மறைகிற வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதில் உறுதியாக இருந்தார். பிரிவினைவாதி தடை சட்டம் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிரிவினை கொள்கை ஏன்னா தேர்தல் அரசியல் கட்சி அது வைத்து கொண்டிருக்க முடியாது, பிரிவினையை கைவிடுகிறோம், ஆனால் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று அண்ணா அவர்கள் சொன்னார். அண்ணா அவர்கள் ராஜ்யசபாவில் பேசும்போது கூட சொல்கிறாரு, இந்த பிரிவினை சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் எங்களை கட்டுப்படுத்தலாம், ஆனால் எங்கள் தலைவர் பெரியார் அவர்களை உங்களால் என்ன செய்ய முடியும். அண்ணா ராஜ்யசபா சொற்பொழிவில் இருக்குது. பெரியார் அதை பற்றி நான் கவலையே படல, எந்த சட்டம் ஒன்றா கொண்டா எந்த சிறைக்கு ஒன்றா போகிறேன் கடைசி வரைக்கும். ஏன்னா நான் நினைக்கிறது வந்து வெறும் மேப் கிடையாது தமிழ்நாடு என்பது. பெரியார் வந்து சாதி ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு, அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்கிறாரு, வட இந்திய எதிர்ப்பை கடுமையாக கடைப்பிடிக்கிறாரு. நேரு பட்டேல் உள்பட எவன் வந்தாலும் விசா வாங்கிட்டு தான் எங்கள் ஊருக்கு வரணும்னு எழுதியிருக்காரு பெரியார். ஆணைமுத்தையா ஈவேரா சிந்தனைகள் தொகுப்பு நூல்களில் இருக்குது. அப்போ வட இந்திய எதிர்ப்பு என்பதை 38 சாகிற வரை கடுமையாக கடைப்பிடித்தவர் பெரியார். அவரை போய் நீங்கள் வந்து இவர் தமிழ் தேசியர் இல்லை, தமிழ்நாடு தமிழருக்கான்னு வெளிப்படையாக சொன்னவர் பெரியார்.
1917 செப்டம்பரில் கடைசி 73ஆம் ஆண்டு பிறந்த நாள் அறிக்கையில் கேட்குறாங்க, ஒரு அறிக்கை எழுதி கொடுங்க விடுதலை மலருக்குன்ட்டு. அப்போ சொல்கிறாரு கடைசியாக, உங்கள் கைகளில் தமிழ்நாடு தமிழருக்கு என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள், உங்கள் செவத்தில் தமிழ்நாடு தமிழருக்கு என்று எழுதி வையுங்கள், லட்சக்கணக்கான பேட்ஜ் தமிழ்நாடு தமிழருக்கு என்று எழுதி மாணவர்களையும் லட்சக்கணக்காக பரப்புங்க. 73 95 வயசு பெரியார் அப்படி அறிவித்தார். அவரை போய் இவர் தமிழ் தேசியரே இல்லை, இவர் தமிழரே இல்லை, நீங்கள் என்ன தமிழ் தேசியம் பேசுகிறீங்க? இவங்க சீமானும் மணியரசனும் பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது. தமிழ் தேசியம் என்றால் இந்திய தேசியத்திலிருந்து விடுபட்டு ஒரு தேசியத்தை தனக்கான தன் உரிமையை எல்லாத்தையும் நாமளே தீர்மானித்து கொள்ள வேண்டும். கல்வியா முழுக்க நமக்கு தான் அதிகாரம் இருக்கணும். இப்போ கல்வி அங்கே போயிடுச்சு, பொதுப்பட்டியலுக்கு நெருக்கடி நிலையில் போயிடுச்சு. எல்லா அதிகாரமும் முற்றுரிமை பெற்ற தமிழகமாக இருக்க வேண்டும் என்பது தான் உண்மையான தமிழ் தேசியம். திராவிட இயக்கம் என்பது திமுக பிரிந்த பிறகும் அரசியல் கட்சியாக மாறிய பிறகும் அன்று முதல் இன்று வரை டெல்லியினுடைய அதிகாரத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. இப்போ கூட நேற்று கூட கூட்டம் நடந்தது. டெல்லியினுடைய அதிகாரத்தை எதிர்த்து, டெல்லியை எதிர்ப்பவன் தான் உண்மையான தமிழ் தேசியவாதி. சும்மா திராவிடத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உங்களை யாருன்னா நாங்கள் திராவிடன் எழுதுன்னு சொன்னோமா? இந்திய அரசியல் சட்டத்தில் இந்தியன் எழுதுன்றான். நீங்கள் பாஸ்போர்ட்டில் இந்தியன் தான் நேஷ்னாலிட்டின்னா இந்தியன் தானே போட சொல்கிறான். தமிழன்னு போட எங்கே இடம் இருக்குது? அதை எதிர்க்க முடியல. என்னை யார் திராவிடன்னு சொல்லி உன்னை இந்தியன்னு சட்டத்தில் எழுதி வச்சிருக்கிறான். அவனை எதிர்த்து முதல்ல போராடு. அங்கேருந்து தமிழன்னு எழுதுறதுக்கான உரிமையை வாங்கு. அதுதான் முதல் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது முழுமையான ஒரு முற்றுரிமை பெற்ற ஒரு தேசமாக இது இருக்க வேண்டுமென்றால் அதிகாரம் நிறைந்த டெல்லியை எதிர்த்து போராட வேண்டும். அவர்களிடந்து பெரும்பான்மை அதிகாரத்தை குறைந்தபட்சம் ஒரு கூட்டாட்சியாவது நாம் உண்மையான ஒரு கூட்டாட்சியாக இருப்பதற்கான முயற்சியாவது செய்ய வேண்டும். அதெல்லாம் செய்யாமல் சும்மா பெரியாரை பற்றியே பெரியார் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு சொல்லாதெல்லாம். பெரியார் திருக்குறள் மரலன்னு சொன்னார். பெரியார் தான் திருக்குறளுக்கு மிகப்பெரிய மாநாடு நடத்தினார். 1949 ஜனவரி 15, 16 2 நாள் 25,000 பேர் கலந்து கொண்டார்கள் மிகப்பெரிய அளவில். அப்போ தான் அந்த பரிமேலழகர் உரை ஆரிய சார்பாக இருக்கிறது, மாற்று உரை எழுத வேண்டும், திருக்குறளுக்கு புத்துயிர் கொடுக்க வேண்டும், திருக்குறளை பரப்ப வேண்டும், கீதையை விட குறளை எடுன்னார் பெரியார். அதுக்கு பிறகுதான் திருக்குறளுக்கே ஒரு மரியாதை வந்துச்சு. திருக்குறளை திருக்குறளாகியோர் பொதுமக்கள் மத்தியில் அதுக்கு திருக்குறளுக்கு ஒரு பெரிய மதிப்பை உருவாக்கிய ஒரு பெரியார். அவரை பார்த்து இந்த மணியரசன்லாம் பெரியார் மலன் எங்கே இது காட்டு? சும்மா பொய். நீ என்ன உண்மையான தமிழ் தேசிய போராளியா? ஒன்றுமே கிடையாது. சும்மா தேவையில்லாமல். மணியரசன் தொடக்கத்தில் எழுதுனது தமிழ் தேசியம் இனி 2001 வந்திருக்கு இந்த நூல். இதில் எழுதியிருக்காரு பெரியார். அதாவது பெரியார் தான் தனித்தமிழ்நாடு தமிழர்கேன்னு சொன்னார். பக்கம் 29. நீதி கட்சி எழுதும்போது நீதி கட்சி தான் தமிழ் தேசியத்தின் ஊற்றுக்கண் அப்படின்லாம் எழுதினவர் தான் மணியரசன். அப்புறம் தமிழ் தேசியத்தின் தந்தை பெரியார்னு எழுதியிருக்கிறாரு. பக்கம் 30ஆம் பக்கத்தில் தமிழ் தேசியம் இனி என்ற நூலில் தமிழ் தேசியத்துக்கு தந்தை பெரியார் தான் அப்படியெல்லாம் எழுதின மணியரசன் இன்னைக்கு கேவலமாக சீமான் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சியிலும் போய் முன்னணிக்கிறாரு. எல்லா ஜாதி சங்கத்து ஜாதிக்காரங்கெல்லாம் கூட்டி வச்சு சும்மா ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி தமிழ் தேசியத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல நீங்கள் பேசுறது தமிழ் தேசியமே இல்லை. அதாவது தேர்தல் உறுதிமொழி படிவத்திலே இந்தியாவின் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாப்பேன்னு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு 234 எம்எல்ஏவை நீங்கள் நிற்க வச்ச பிறகு அப்புறம் தமிழ் தேசியம்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? என்ன அர்த்தம் இருக்குது? தமிழ் தேசியம் அதுதான் தமிழ் தேசியமா? நான் பிரபாகரன் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் ஒரு தனி நாடு வாங்குவதற்காக மிகப்பெரிய இராணுவ போராட்டத்தை நடத்திய மாபெரும் தலைவன். உலகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி பல பேர் அது துன்பமாக முடிந்தது என்பதெல்லாம் வேறு வருத்தம். அது பல நாடுகள் சரி. பழநெடுமாறனே எழுதியிருக்கிறாரு. 2009 அழித்தொழிப்பு காரணம் 20 நாடுகள் சதி செய்தனன்னு நெடுமாறன் எழுதியிருக்கார். நான் சொல்ல. அப்போ இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற பாகிஸ்தான் ஆயுதம் குத்தான், சீனா ஆயுதம், பல நாடுகள். அது மிகப்பெரிய ஒரு துன்பியல் நிகழ்வு. ஆனாலும் அவருடைய புள்ளனி அவர் முதலமைச்சர் ஆகணும் நான் சொன்னார். முதலமைச்சர் ஆகணும்னா எல்லாம் முடிஞ்சிடுமான்னா எப்படி முடியும்? வாய்ப்பே இல்லை. நெய்தல் படை கட்டுவன்ற எப்படி கட்ட முடியும்? கடல் முழுக்க ஒன்றிய அரசுக்கு சொந்தம்.
கடல் ஒரு காலத்தில் தமிழுக்கு சொந்தமாக இருந்தது. சேர சோழ பாண்டியன் காலத்தில் முக்கடலும் நமக்கு சொந்தமாக இருந்தது. ரோம் வரைக்கும் வணிகம் நடத்தினோம், சீனாவுக்கு கப்பல் விட்டோம், கடாரம் கொண்டோம், மலேசியா போய் பிடிச்சோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் என்றைக்கு மத்திய அரசு என்று ஒன்று ஏற்பட்டதோ அதன் பிறகு கடல் எல்லை முழுவதும் ஒன்றிய அரசுக்கு போயிடுச்சு. நமக்கு அதில் எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்கள் கடலில் போய் எதுவும் தமிழக மீனவர்களை சுட்டா கூட நாம் கேட்கறதுக்கு உரிமை இல்லை. சீமானே முதலமைச்சராக வந்தாலும் ஒன்றிய அரசுக்கு தான் கடிதம் எழுதணுமே தவிர நீ போய் இலங்கை கிட்ட நேராக பேச முடியாது. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சட்டப்படி வெளிநாட்டு தொடர்பு என்பது ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது, நமக்கு கிடையாது. அதே போல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 240 விதி, அரசியல் அமைப்பு சட்ட விதி ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது, நமக்கு கிடையாது. இப்படியெல்லாம் இதையெல்லாம் அதாவது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மனக்கோட்டையிலே நான் வந்தால் இது செய்வேன் அதை செய்வேன், ஆடு மாடு மேய்ப்போனெல்லாம் அரசு ஊழியனை ஆக்க முடியுமா? இருக்கிற அரசு ஊழியருக்கே கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஆடு மாடு மேய்ப்பவனை அரசு ஊழியர் ஆக்கலாம். எப்போ ஆக்கலாம்? கம்யூனிச புரட்சி என்று நடைபெற்று நாட்டில் தனியார் சொத்து இல்லாமல் ஒழிக்கப்பட்டு, தனியார் முதலாளிகள் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு, அனைத்து வருமானமும் அரசுக்கு என்று இருந்தால் அனைவருக்கும் சமமாக நாம் எல்லாருக்கும் வேலை கொடுக்கலாம், எல்லாருக்கும் ஓய்வூதியம் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதற்கெல்லாம் மிகப்பெரிய புரட்சி நடக்கணும். சும்மா சட்டமன்றத்தில் போய் உக்காந்துன்னு நான் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன், என்னை முதலமைச்சர் ஆக்குனாப்பா என்ன பண்ணுறப்பாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன நிலையோ அதே தான் நிலை இருக்க முடியும். ஆகவே பொய்யாக தமிழ் தேசியம் என்ற பெயரில் திராவிடத்தை விஷத்தை கக்குகிறார்கள். ஆரியம் வந்து அமருவதற்கு வழிவகை செய்கிறார்கள். பிஜேபியை கொண்டாந்து உட்காரு, இவங்க என்ன நாளைக்கு தமிழ் தேசியம் போய் உட்காரத்துக்கான இது இருக்கா? பிஜேபிக்கு வழி பண்ணுறாங்க. பெரியார் தான் திராவிடத்துக்கு அதாவது தமிழகத்துக்கு ஒரு அரணாக இருக்கிறார். பெரியாருடைய கருத்தியல் தான் இன்னைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்தும் இல்லாத அளவுக்கு பிஜேபி எதிர்ப்பு உணர்வு என்பதுங்க தான் இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் பெரியார், நீதி கட்சி, அண்ணா, கலைஞர், இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின். இப்படி நாமெல்லாம் ஒன்றியத்துக்கு எதிராக இருக்கிறோம். ஒன்றியத்துக்கு எதிராக யார் போராடுகிறார்களோ அதிகார பகிர்வுக்கு அவர்கள்தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.